பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டாபிக் ஸ்பீக்கிங் ஆர்டர். இதற்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா ரூல் அகைன்ஸ்ட் பயாஸ் அண்டு ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங் பார்த்தோம். ஸோ அதனுடைய கடைசி அத்தியாயம் தான் இந்த ஸ்பீக்கிங் ஆர்டர். இந்த மூணும் சேர்ந்தது தான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் எந்த வழக்கிலெல்லாம் சரியாக பிரயோகப்படுத்தப்படுகின்றதோ அந்த வழக்குகள்லாம் மிக அற்புதமான தீர்ப்புகளை பெற்றிருக்கும் என்பதில் சிறிதளவு மையம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஸ்பீக்கிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா மூணாவது கான்செப்ட்னு சொல்லியாச்சு. ஸோ 1 and 2 இதுக்கு முந்தின வீடியோ இந்த இடத்துல நினைவில் கொள்கல அந்த ஒரு விஷயத்தை அரே பண்ணியிருக்கு. 1 இது அண்ட் 2 இது. அதோடைய தமிழாக்கமும் இதில் மிக தெளிவாக இருக்குது. நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். எல்லா தரப்பு கொஸ்டின்ஸ்லையும் கேட்குறாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சிலையும் கேட்குறாங்க. ஓகே, ஸ்பீக்கிங் ஆர்டர்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொனவுன்ஸ் த ஜட்ஜ்மெண்ட், ஃபேக்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஆனரபிள் ஜட்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு முழு வழக்கு, ஒரு ஃபேர் ட்ரையலை விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு அதற்குண்டான தீர்ப்பை வழங்குகிறார். அவர் ஸ்பீக்கிங் ஆர்டர், அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பீக் பண்ணுறாரு. ஆர்டரை வந்து ஸ்பீக் பண்ணுறாரு. இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கிங் ஆர்டர்ன்ற கான்செப்ட். அது எவ்வாறு வருகின்றது, அதோட படிநிலைகளை பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவாக இந்த ஸ்பீக்கிங் ஆர்டர் பற்றி நமக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற இந்த 1 and 2 சாட்டிஸ்ஃபை ஆகணும். இஷ்யூ ஆஃப் சர்வீஸ், அது சம்மனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய ப்ரைவேட் நோட்டீஸாகவும் இருக்கலாம். ஸோ அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா சர்வ் ஆகிடுச்சு. ஹியர் ஆன் போத் சைடு இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிவிட்டது. அதாவது ரெண்டாவது கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, இருவருக்கும் விவரம் தெரிந்து விட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. தேவைப்படும் பட்சத்தில் ஒருவரோ இல்லைன்னா ப்ரூஃப் எவிடென்ட் மாறி மாறி போட்டுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரையலில் வரும்போது, அதாவது கோர்ட்டுக்குள்ளே வரும்போது இந்த விவகாரங்கள் மிக அற்புதமாக தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா டாப்பிக்கும் முடிஞ்ச உடனே கோர்ட்டுக்குள்ளே என்ன விவகாரங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம ஒரு வகுப்பாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது ப்ரூஃப் எவிடென்ட் போடுவாங்க. அடுத்தது கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது ஆர்கியூமெண்ட்டில் வந்து நின்றுடுச்சு. ஆர்கியூமெண்ட்டில் ஒவ்வொரு தரப்பினரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய விவாதங்களை விவாதிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனரபிள் ஜட்ஜு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லணும் இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்பீக்கிங் ஆர்டர். அது ஒரு சில நேரங்கள் 500 பக்கங்களாக இருக்கும், 1500 பக்கங்களாக இருக்கும், 200 பக்கங்களாக இருக்கும், இல்லை 10 பக்கங்களாக கூட இருக்கலாம். ஸோ பக்கங்கள் அது வேறு டிபார்ட்மெண்ட், வேறு கான்செப்ட் அது. ஆனால் சொல்லக்கூடிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட் ஆஃப் கேஸில் வரக்கூடிய விவகாரங்கள் தான். அந்த நேச்சுரல் ஆஃப் கேஸ், அந்த நேச்சர் ஆஃப் கேஸை பற்றின விவகாரங்கள் தான் இருக்கும். அதை பற்றின விவகாரங்கள் தான் அவர் ஸ்பீக் பண்ணுவார். ஸ்பீக்கிங் ஆர்டரில் அவர் சொல்லுவார். அவர் ஏன் இதை சொல்லணும், ஏன் ஆல்ரெடி 200 பக்கம் 300 பக்கம் கொடுக்குறாங்களே, ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி பார்ட்டியில் பார்த்திங்கன்னா இருவருக்கும் படிக்க தெரியாதுன்னும் போது அவர் காதால் கேட்கணும். ஸோ இந்த இரண்டாவது விவகாரம் நேச்சுரல் ஜஸ்டிஸில் வரக்கூடிய ஹியர் ஆன் போத் சைடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்பீக்கிங் ஆர்டர். அவர் 300 பக்கமும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய விவகாரத்திற்கேற்ற ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொன்னால் போதும். அக்யூட்டல்னா ஏன் அக்யூட்டல், அவர் கில்ட்டினா ஏன் கில்ட்டி, இதை மட்டும் சொன்னால் போதும். மற்றபடி ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுடைய அட்வொகேட்டை வச்சு ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நம்ம அப்பீலுக்கும் போகலாம். அந்த ஒரு கான்செப்டும் இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு நேச்சுரல் ஜஸ்டிஸில் ஏதாச்சும் ஒரு குந்தகம் விளைவிக்கப்பட்டிருக்குமே ஆனால் நீங்கள் அப்பீல் போயிட்டு உங்களுக்கு முறையாக உங்களுடைய தீர்வழியை காணலாம். அதற்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கிங் ஆர்டர் யூஸ் ஆகுது. நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை நீங்கள் விட்டுடாதீங்க. ஏன்னா இதை விட ஒரு அற்புதமான ஒரு டாப்பிக்கை உங்களால் எந்த ஒரு லா புக்ஸ்லையும் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்செப்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த இடத்துல நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உடனே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால் இந்த டாப்பிக்கை ரொம்ப தரமாக படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய புத்தகத்தை ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.